தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைப்போதைராய்டு. பெரிய அளவுக்கு பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த ஹைப்போதைராய்டில் தான். இதில் உடல் பருமனும் அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினால நீங்கள் சாப்பிட்ற உணவுல மாவு சத்தை குறைச்சிக்கிட்டு புரோட்டீன் சார்ந்த உணவுகளை அதிகப்படுத்தணும். அதாவது பயிறு, பன்னீர் இந்த மாதிரி உணவுகளை அதிகப்படுத்தி சாப்பிட்றப்போ உங்களோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் சரியாக நடக்கும். ரெண்டாவது, அயோடின் நிறைய எடுக்கணும். அயோடின் நம்ம இப்போ சாதாரணமாக உப்புலே இருக்கு. அதனால உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கடல் மீன்கள், கடல் சார்ந்த மீன்கள் ரொம்ப எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் செலினியம், ஜிங்க் சார்ந்த உணவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்டுல தைராய்டு சுரப்பிகள் சீரா சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எந்த மாதிரி உணவு அப்படின்னா பாதாம், வால்நட்டு, பம்ப்கின் சீடு, சன்ஃபிளவர் சீடு இந்த மாதிரி ரெகுலரா தினசரி ஒரு 20 கிராம்ல இருந்து 30 கிராம் ரெகுலரா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதனோட பலன் தரும். இந்த உணவு வகைகளை ரெகுலரா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா ஹைப்போதைராய்டு உள்ள பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் முக்கியமா அப்படின்னா முட்டைகோசு, காலிஃபிளவர், ப்ரொக்கோலி, சோயா இந்த மாதிரி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கணும். நீங்க ரெகுலரா அதிகப்படியா எடுத்தீங்கன்னா உங்களோட தைராய்டு ஹார்மோன் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். அதனால இது எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோக மைதா, டீ, காஃபி இதையுமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது ஹைப்பர் தைராய்டு. ஹைப்பர் தைராய்டுல எந்தெந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும்னா இதுல வெயிட் ரொம்ப கம்மியாகும். அதனால கலோரி அதிகமா சார்ந்த உணவுகள் எடுக்கிறது. ரைஸே எடுத்துக்கலாம், நிறைய வாழைப்பழம் எடுத்துக்கலாம், புரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்சியம் சார்ந்த பயிர், தயிர், பால் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணும். எந்தெந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின் சார்ந்த உப்பு, அதாவது இப்போ ஹைப்போக்கு சால்ட் எடுக்க சொல்லியிருப்பேன், அயோடின் கலந்தது. இதுக்கு நீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோக நிறைய கூல் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட், மைதா சார்ந்த உணவுகள் அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த உணவு முறைகளை கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா தைராய்டு மாத்திரைகள் எடுக்கிறவங்களும் சரி, இல்ல நேச்சுரலா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.